அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆளுமை திறன் அதிகம் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், நிதி நிலைமையில் இதெல்லாம் எப்படி அமைய போகுது. பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்கள் அப்படிங்கிறது தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாக அமைஞ்சிரும். இவங்க தேடி போகணுங்கிறதில்ல. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ பண்ணுறோம்னா கூட அந்த தலைமை பொறுப்பில் பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகமே பெரும்பாலும் கிடைக்கும். அதற்கான முயற்சிலாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப தைரியமானவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்க எடுக்கிற முடிவு 90% ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் எடுக்கிற முடிவுகள் 90% நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் ரொம்ப நியாயமானவங்க, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க. ராசியிலேயே முதல் ராசியாக வர்றதுனால எல்லாத்துலேயுமே முதன்மையானவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேச ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன என்பதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள்லாம் மேசராசியில் அடங்கும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். சரி, வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2025 என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது, இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்குன்னா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சனி பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் உங்களுடைய வீட்லேயோ சரி, தொழிலையோ அல்லது உறவினர்கள் வீட்லேயோ ஏதாவது ஒரு சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு வேலையுமே திருப்தியுடன் செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு நினைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வாக்கு வன்மையெல்லாம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப எளிமையாக, கடுமையாக இது முடியும் அப்படின்னு நினச்ச விஷயத்தை கூட ரொம்ப எளிமையாக நீங்கள் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த டைமு கிடைக்கும். அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். தொழிலில், வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைமு நீங்கள் உண்டு பண்ணுவீங்க. அதன் மூலிமா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதிரியெல்லாம் எதையாவது ஒன்று எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் இந்த வருகின்ற நாட்களில் கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் வர வேண்டிய அந்த பாக்கியெல்லாம் இந்த வருகின்ற நாட்களில் வசூலிப்பீங்க. பணம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கலாம், ஒரு 4 வீலர் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம், சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் அதற்கான பணம் சேர்த்து வச்சுருந்தா கூட திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் அதை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும்.
குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறாக பேசினா கூட அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுருங்க. இந்த டைம் ரொம்ப நிதானமாக இருங்க. அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதே டைமில் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாக்கு வன்மையால் எதையும் ஜெயிக்க முடியாது. அதனால நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு வேலையுமே திருப்தியுடன் செய்வீங்க. அந்த திருப்தி இருக்கிறதுனாலே என்னமோ ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்துல பார்த்திங்கன்னா மற்ற பணியாளர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான பேச்சு மூலிமா எல்லா காரியத்திலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும்போது கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பண வரவும் அல்லது பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூடுதலாக வருகின்ற நாட்களில் கிடைக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும். மற்ற மாணவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயருக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விளையாட்டு போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களில் உங்களுடைய சிந்தனையில் சின்ன சின்ன அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் விரும்பிய அந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. அறிஞர்கள் நிறைந்த மேடையில் கௌரவம் பட்டம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. உயர் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதேமாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் பாடங்களை படித்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் விஷயமாக ஒரு சில திட்டங்களெல்லாம் இந்த டைமு புதிதாக திட்டுவீங்க. அந்த திட்டங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றியாகும். அதே மாதிரி உங்களுடைய செயலில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைமு நீங்கள் செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே தாமதமின்றி நடைபெறத்துக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி முக்கிய பணிகளில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சுறுசுறுப்பு குறைந்த மாதிரி சின்ன சின்ன
சின்னதாக சோம்பல் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது இன்னும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க. அப்படி உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியலன்னா அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.